ட்ரக்ஸை கைவிடுங்க, ஸ்போர்ட்ஸை எடுங்க, அதுதான் இனிமேல் நம்மளை இது பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வரக்கூடிய ஜென்ரேஷன் அதை முன்னெடுக்கும். இந்த ஜென்ரேஷனை பற்றி நம்ம இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம முயற்சி தான் பண்ணலாம், பண்ணாதீங்கன்னு முயற்சி தான் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் போய் விழுந்தாச்சு, விழுந்து அவனை காப்பாற்றுற வேலையை மட்டும்தான் பண்ண முடியும். இனிமே வரவங்கள தடுக்கலாம், அந்த இடத்துக்கு போகாம தடுக்க. அதை விட்டுட்டு தமிழ் இனிமே மெல்லச்சாகும், தமிழ் இனிமே தூக்கு போட்டுக்கும், தமிழ் இனிமே அவ்வளவுதான். என்ன முதலமைச்சர் ஒருத்தர் அப்படி எழுதிட்டா எல்லாமே போயிடுமா? சிங்கம் இல்ல எதுங்க அசிங்கம்? போட்டது யாரு? இளைஞர் செய்திகள். அதுதான் சொல்லு, இளைஞர் செய்திகள் இல்ல, எல்லாரும் இளைஞர் செய்திகளா இருக்கட்டும், இந்த அம்பாசமுத்திரத்துல நிக்க போற கட்சியா இருக்கட்டும், பொது வேட்பாளராக நிறுத்த போற கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே அதே வேலைதான் இருக்காங்க. யாருமே அவங்க வேலை எதுவுமே பாக்குறது இல்ல. எல்லாம் கும்பலா நின்னுகிட்டு இப்படியே தான் நின்னு பாக்குறது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னே பாக்குறது. இந்த பண்ணுவியா? இந்த படம் பாத்திருக்கீங்கல்ல, தாய்க்கிழவி. தாய்க்கிழவியில அந்த தங்கச்சி சொல்லுவாங்கல்ல, அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தோம், அந்த 3 அண்ணிங்களும் சேர்ந்து பின்னாடியே போவாங்கல்ல, அதுதான் விஜய். விஜய் வந்து அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 3 பேரு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பாக்குறன்ற பேர்ல எது பண்ணாலும் குத்தம் சொல்றது. குத்தம் சொல்லக்கூடாது. நீங்க ஆட்சி, நான் இப்பயும் சொல்றேன், ஆட்சி மேல இருக்கிற விமர்சனத்தை வைங்க. எதுக்கு எடுத்தாலும் விமர்சனம் வச்சீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் ஒரு விமர்சனமாடா, ஏன்டா இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கு. கோவில முக்கிய பிரமுகர் கைதாமே, ஏன் சேலத்துல முக்கினா கைது பண்ண மாட்டாங்களான்ற மாதிரி. இதுதான் விஷயம். இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது அவங்களுக்கு போய் சேருது. இதுதான் கம்யூனிகேஷன் பிரச்சனைன்றது. நீங்க உட்காந்துட்டு தமிழ் ஆத்துன்னு ஆத்துவீங்க, அதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அப்படியே உட்காந்து கேட்பாங்களா? ட்ரெண்ட் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு என்ன சொன்னா புரியுமோ நீங்க அதை சொல்லணும். தமிழை வளர்க்கக்கூடிய நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்கூல்ல அதை எப்படி எடுத்துட்டு போகணும், காலேஜ்ல அதை எப்படி எடுத்துட்டு போகணும், வழக்காடு மன்றத்துல அதை எப்படி எடுத்துட்டு போகணும், உங்க பேர் வைக்கிறதுல முதற்கொண்டு இந்த தமிழை எப்படி எடுத்துட்டு போறது, வீட்டுல தமிழ் பசங்களுக்கு சொல்லி தரோமா, தமிழ் எழுதுறதுக்கு தெரியுதா அப்படின்றத பாருங்க. அதுல வந்து தமிழை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சிஎம் எழுதிட்டாரா தமிழ் அழிஞ்சு போயிடுமா? இதனாலதான் நீங்க அழிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க, இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க.